தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Z+ என்பது இந்தியாவிலே உயர் பாதுகாப்பு வளையம். பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யோகி ஆதித்யநாத் போன்ற உயர் பாதுகாப்பு தேவைப்படுகிற, வெளிநாட்டு அச்சுறுத்தல் இருக்கிற இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த Z+ என்பது 3 துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத கார், எந்த தொலைபேசியோ எலக்ட்ரானிக் சாதனங்களும் செயலிழக்க செய்யும் அதிநவீன கருவி. Z+ என்பது வெளிநாட்டு அதிபர்கள் வருகிற பொழுது பயன்படுத்தப்படுகிற பாதுகாப்பு கருவிகள். சாதாரண மக்களோடு எளிமையாக பழகுற, தொடர்புள்ள எந்த முதலமைச்சரோ இந்த Z+ பாதுகாப்பு வளையத்துக்குள் தங்களை அடைத்து கொள்ளவில்லை. இப்படி அடைத்து கொள்பவர்கள் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் இதுக்கான உதாரணம். இந்த Z+ உள்துறை அமைச்சகத்திலிருந்து கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். உள்துறை அமைச்சகம் என்பது உயர் பாதுகாப்பு கருவிகள் உள்ள ஒரு பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறை. இந்த கட்டுப்பாட்டு அறை பிரதமருடைய கான்வாய், குடியரசுத் தலைவருடைய கான்வாய், உள்துறை அமித்ஷாவுடைய கான்வாய், இப்படி உயர் இந்தியாவினுடைய அடையாளங்களை, இந்தியாவினுடைய அதிகார மையங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குள் வருவது என்பது மிக 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 அரிதிலும் அரிதான செயல். விஜய் சாதாரண ஏழை எளிய நடுத்தர உழைக்கிற மக்களினுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுபவர். இந்த முதலமைச்சரை இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள் பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாடு என்பது நீங்கள் ராஜீவ் நிகழ்ச்சியை தவிர காமராஜும் கக்கனும் பல தலைவர்களெல்லாம் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மண். அது வெளிநாட்டு சதி, ராஜீவ் காந்தியினுடைய அசாசினேஷன், இப்படி பல வரலாறுகள் நமக்கு தெரிந்திருக்கிறது. திமுகவும் அதிமுக, ஜெயலலிதாவும் ஸ்டாலின் அவர்களும் இதை செயற்கையாக விரும்பினார்கள். காரணம், தங்களுடைய அந்தஸ்தாக நினைத்தார்கள். இது அந்தஸ்து அல்ல. காமராஜருக்கு இல்லாத அந்தஸ்தா, ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாருக்கு இல்லாத அந்தஸ்தா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த பொழுது, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அத்தனைக்கு முதலமைச்சராக இருந்த பொழுது, நீங்கள் ஹைதராபாத் நிஜாம் பாகிஸ்தானோடு நட்பு வைத்து இது ஒரு தனி நாடாக அறிவிப்பதற்காக ஒரு முயற்சி செய்தார். அந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவம் வந்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது என்னுடைய போலீஸை அனுப்பி ஹைதராபாத் நிஜாமை கைப்பற்றுவேன் என்று சொன்னவர் தான் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார். அப்பொழுது கூட அவருக்கு Z+, அப்போது Z+ இல்லை. ஆனாலும் அப்படி ஒரு பாதுகாப்பு அவருக்கே நேரு கொடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு அச்சுறுத்தல் இருந்த ஒரு நபருக்கு இந்த Z+ என்பது இவர்களே கேட்டு வாங்கிய பாதுகாப்பு வாகனம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் இப்படி ஒரு பாதுகாப்பு வாகனம், பாதுகாப்பு வளையம் மத்திய அரசு உடனடியாக செய்து கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு
உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்படி உயர் பாதுகாப்பு வளையம் தேவைப்படுகிற மண்ணாக தமிழ்நாடு இல்லை. மிக சாதாரண மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் பல முதலமைச்சர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அதிகமாக தொடர் வண்டியை பயன்படுத்துவார். விமானத்தில் வந்து இறங்கி விடலாம். ஏன் தொடர் வண்டியில் பயன்படுத்துகிறார் என்றால், அதிக நேரம் வாசித்து கொண்டே வரலாம், படித்து கொண்டே வரலாம். இதற்காக புகை வண்டியை பயன்படுத்துவார். அவர் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற பொழுதும் தொடர் வண்டியைத்தான் பயன்படுத்துவார். இது அவருக்கான அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது முதலமைச்சருக்கு Z+ என்பது இது மக்கள் தன்னிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டார் முதலமைச்சர் என்பதை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று பல அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் மிக எளிதாக வந்து போகிற இடமாக தலைமைச் செயலகம் இருக்க வேண்டும். தலைமைச் செயலகம் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களினுடைய அதிகார மையம். இந்த அதிகார மையத்தை மிக சாதாரண மக்களுக்கு அனுமதிக்க வேண்டும். இதுதான் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்களுக்கான அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் மறுக்கப்பட்டு Z பிரிவு தாண்டி Z+, அதற்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு பாதுகாப்பு தேவையா? இந்த பாதுகாப்பு தன்னுடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்கு. பல பேருக்கு ஒரு காவலர் பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல், மதவாதிகளுடைய அச்சுறுத்தல், இதற்காக 6 மாத காலம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். 6 மாத காலம் முடிந்த பிறகு அந்த பாதுகாப்பை விரும்பி பெற்ற அந்த அரசியல்வாதியோ அல்லது மதவாதியோ ஏதோ ஒரு வாதி போலியாக அவரே ஒரு எதிர்ப்பு கடிதத்தை அவரே தயார் செய்து அனுப்புவார். காவல்துறைக்கு வந்து சேரும். மீண்டும் 6 மாத காலம் அவரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை என்று அவருக்காக உருவாக்கி கொள்ளுகிற அந்த காவல்துறை பாதுகாப்பு பல இடங்களில் தவறாக நடக்கிறது. பல இடங்களில் அது அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல ஆண்டு காலம் காவல்துறை பாதுகாப்புக்கு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கலாம். இந்த காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீடுகளில் அவர்களே குண்டு வீசிய பல வழக்குகள் நடக்குது. தமிழ்நாட்டில்தான் இந்த கேவலங்கள் பூரா. பல RSSஐ சேர்ந்தவர்கள், பஜ்ரங் தளை சேர்ந்தவர்கள், முஸ்லீம் தீவிரவாதியால் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படி சொல்லி இவர்களே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த பாதுகாப்பு வளையம் என்பது தன்னுடைய அரசியல் அந்தஸ்து என்று நினைக்கிறார். ஜெயலலிதா மிக எளிதாக இருக்கலாம், ஆனால் தன் வீட்டுக்கு மீது விடுதலை புலிகளுடைய விமானம் சுற்றுகிறது என்று போலியாக சொல்லி தனக்கு Z+ பாதுகாப்பை அவர் வாங்கி கொண்டார். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு போகிற பொழுது ஒரு ப்ளஸ் இல்லை, எல்லாம் மைனஸாக இருந்தது. அவர்களெல்லாம் கீழே படுத்து உறங்கி விட்டார்கள். அவருக்கு பாதுகாப்பு வாகனமே இல்லை. ஜெயலலிதா எப்பொழுது விழுந்தார், ஏன் விழுந்தார், எங்கே விழுந்தார், யார் தள்ளினார், யார் அடித்தார், யார் உதைத்தார், எது தெரியாமலே அவருடைய மரணம் சம்பவித்து விட்டது. அப்பொழுது இந்த பாதுகாப்பு Z+ பாதுகாப்பு வளையம் ஜெயலலிதாவை பின்தொடர்ந்த பொழுது ஏன் அவர் இறந்தார், எப்படி இறந்தார், எங்கே இறந்தார், மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போகிற பொழுது CCTV கேமராக்கள் எல்லாம்
பிரித்து வீசப்பட்டது. ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியாத இசட் ப்ளஸ்ஸோ யாரை காப்பாற்ற போகிறது? இப்படி பல கேள்விகள் தொத்தி நிற்கிறது. தமிழ்நாடு அரசியல் என்பது சினிமாத்தனமாகவே போய்விட்டது, போலித்தனமான கற்பனைகளாகவே போய்விட்டது. இது எதிர்காலத்தில் இந்த அரசியல் மாற்றப்படுமா? திராவிட இயக்கம் மீண்டும் துளிர்க்குமா? திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு திரைப்பட நடிகருடைய ஆட்சி வந்து அது திரைப்பட நடிகர்களுடைய ஆட்சிக்கு அந்த இறுதி திரைப்பட நடிகர்களுடைய ஆட்சி அது இறுதி கட்டத்தை எட்டுமா? புதிய சக்தி, தமிழ் தேசிய சக்தி, தமிழர்களுக்கான சக்தி உருவாகுமா? பாதிரியார்களை திரட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரலாக விஜய் நாராயணன் மாறியிருக்கிறார். அதிமுகவினுடைய ஆதரவு பெற்ற விஜய் நாராயணன் இப்பொழுது தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜெனரல் இவர் தான். ஏன் ஒரு தமிழரை அட்வொகேட் ஜெனரலாக கண்டுபிடிக்க முடியாதா? அதாவது அவருக்கு கீழே பணியாற்றுகிற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்கள் ஒரு தமிழர்களோ, தலித்துகளோ, ஒரு செட்டியார்களோ, ஒரு தேவேந்திர குல வேளாளர்களோ சமூக நீதி அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்படுமா? இந்த கேள்வி கடினமாக கேட்கப்படுகிறது. இதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்? திராவிட இயக்கத்தை ஒழித்து விட்டோம் என்றால் திராவிட இயக்கத்தில் இருந்த விஜய் நாராயணன் என்ற ஒரு கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் இப்பொழுது கேசி வேணுகோபாலுடைய மருமகன் இங்கே அதிகார மையமாக மாறியிருக்கிறார். இது எப்படி இந்த சமூக நீதி, சமூக மாற்றம் எப்படி மறைக்கப்படுகிறது அல்லது ஒழிக்கப்படுகிறது? சமூக நீதி மலருமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. பெரியாரை வைத்திருக்கிறீர்கள், மார்க்ஸை வைத்திருக்கிறீர்கள், அஞ்சலை அம்மாளை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரவே இல்லையே. அஸ்ட்ராலஜி, போலி சோதிடன், கிளி சோசியர் வெற்றிவேல் முதலமைச்சருக்கு ஆலோசகரா? அஸ்ட்ராலஜி ஆலோசகரா? இந்த கூத்துக்களெல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது நல்லதற்கு அல்ல. போலி சோதிடர்கள், போலியான ஒப்பந்தக்காரர்கள், போலியான அதிகார மையம், இது அத்தனையும் தமிழர்களுக்கோ தமிழ் சமூகத்துக்கோ ஊறு விளைவிக்குமா அல்லது உண்மையாகவே இது தமிழர்களுக்கு பயன் தருமா என்ற விவாதம் முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி ஆதன் பண்டிட் என்கின்ற பெயர் எத்தனை நாளைக்கு இது போன்ற நபர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வர வர இந்த அரசியல் அதிகார மையத்தை நோக்கிய நகர்வுகள் தான், இந்த அரசியல் அதிகார மையத்தை நோக்கிய நகர்வுகள் சட்டத்துக்கு புறம்பான வழியில் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பதவி பெறப்படுகிறது. இந்த ராகன் பண்டிட் பல கோடி ரூபாய் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் ஏமாற்றிய நபர். வைத்தியநாதன் என்ற ஒருவர் பத்திரிகையாளராக மாறியிருக்கிறார். இந்த வைத்தியநாதன் கடந்த காலங்களில் ஆவினில் பல கோடி ஊழல் செய்து சிறையிலே அடைபட்டு கிடந்தவர். அவர் ஊடகவியலாளராக சசிகலாவுக்கு நெருக்கமானவராக சுனில் பாலிவால் என்ற அதிகாரியை ஆவின் சேர்மனாக, அதே நபர் உள்துறை செயலாளராக மாற்றக்கூடிய வலிமை படைத்தவராக இந்த வைத்தியநாதன் இருந்தார். இதே போன்று மீண்டும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய எச்சங்கள் சொச்சங்கள் தொடர்ந்தால் திராவிட இயக்கத்துக்கு ஏற்பட்ட நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல், இந்த அரசியலை தமிழ்நாடு இழந்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் தமிழனுக்கான தலைவர்களுடைய பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பற்றாக்குறை தமிழ் அரசியல் இந்த இளைஞர்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்பட்டது. திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழர்களுக்கான உரிமைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழனாக தமிழ் சமூகத்தினுடைய அடையாளத்தை இழந்து அழிந்து போகிற பல வரலாற்று விடயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். 9 மணி முதல் 11 மணி வரை இரவு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அரசியல் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு, என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.